HDP Education IT Campus கொண்டு வரும் Flutter கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் இணைந்திருப்பது HTTP மெத்தட்ஸ் பற்றி பேசும் செக்ஷனுடன் ஆகும். கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை எவ்வாறு செய்வது என இப்போது உங்களுக்கு தெரியும். இப்போது நமக்கு ஏதாவது ஒரு டேட்டா ஒன்றை சேவ் செய்ய வேண்டும். அதற்காக நாம் கண்டிப்பாக போஸ்ட் ரிக்வெஸ்ட் ஒன்றை செய்ய வேண்டும். இப்போது நாம் கோடிற்கு சென்று எவ்வாறு சரியாக போஸ்ட் ரிக்வெஸ்ட் ஒன்றை செய்வது என பார்க்கலாம். இப்போது நமக்கு நம்மிடம் உள்ள ப்ராடக்ட் லிஸ்டிற்கு புதிதாக ப்ராடக்ட் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும். அதாவது நாம் ஆட் செய்ய வேண்டும். புதிதாக ஒன்றை ஆட் செய்வது என்றால் நமது அனுப்பும் ரிக்வெஸ்ட் என்ன, போஸ்ட் ரிக்வெஸ்ட் ஒன்றை தான் நாம் அனுப்ப செய்ய வேண்டும். எனவே நாம் ஏதாவது ஒன்றை ஆட் செய்ய போகிறோம் என்றால் நாம் அனுப்பும் ரிக்வெஸ்டில் ஏதாவது ஒரு டேட்டா இருக்க வேண்டும். அதாவது நமது ஃப்ரண்ட் எண்ட் என்பது நமது Flutter அப்ளிகேஷன் ஆகும். Flutter அப்ளிகேஷனில் நமது பேக் எண்டுக்கு நாம் ஃபேக் API என கூறுவோம். நாம் ஃபேக் APIற்கு இவ்வாறு ஏதாவது டேட்டா ஒன்றை ப்ரொவைட் செய்கிறோம். அப்படியானால் இந்த டேட்டாவில் என்ன இருக்க வேண்டும்? நாம் ஆட் செய்ய வேண்டிய ப்ராடக்ட் அதில் இருக்க வேண்டும். இந்த ப்ராடக்டை தான் நாம் இவ்வாறு அனுப்புவோம். இவ்வாறு போஸ்ட் ரிக்வெஸ்ட் விதத்தில் தான் அனுப்புவோம். இந்த டாக்குமெண்டேஷனிற்கு வந்த பிறகு இந்த விடயத்தை நீங்கள் நன்றாக வாசிக்க முடியும். நாம் ஆட் நியூ ப்ராடக்ட் என்பதற்கு வந்த பிறகு நீங்கள் காணலாம். நாம் இவ்வாறு HTTPS இங்கு உள்ள இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு தான் அந்த ரிக்வெஸ்ட்டை அனுப்ப செய்ய வேண்டும். ப்ராடக்ட்ஸுக்கு தான் அனுப்ப வேண்டும். இங்கு மெத்தட் என்பது போஸ்ட் ஆகும். மெத்தட் ஆனது போஸ்ட் போல நாம் இவ்வாறு பாடியை பாஸ் செய்ய வேண்டும். இங்கு நாம் கிரியேட் செய்யும் ப்ராடக்டை நான் இவ்வாறு பாஸ் செய்ய வேண்டும். இவ்வாறு ப்ராடக்டை பாஸ் செய்யும் பொழுது நான் உங்களுக்கு கடந்த செக்ஷனில் இது எமது டேட்டா பேஸிற்கு அட் ஆகாது என காட்டினேன். இந்த டாக்குமெண்டேஷனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இதில் பேசிய ஐடியுடன் நாம் அட் செய்யும் ப்ராடக்ட் நமக்கு ரிட்டர்ன் ஆகும் என கூறப்படுகிறது. அப்படியானால் இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். நாம் புதிதாக டேட்டா ஒன்றை ஆட் செய்ய வேண்டும் என்றால் நாம் இங்கு போஸ்ட் ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்ப வேண்டும். போஸ்ட் ரிக்வெஸ்டுடன் நாம் ப்ராடக்டை அனுப்ப வேண்டும். நாம் ப்ராடக்டை ரிக்வெஸ்டின் பாடியாக அனுப்ப வேண்டும். எனவே இந்த பாடி மூலம்தான் நாம் ஏதாவது டேட்டா பாஸ் செய்ய வேண்டும் என்றால் ரிக்வெஸ்டுடன் நமது பாடி மூலம்தான் நாம் அந்த டேட்டாவை பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கு இவ்வாறு கூறினாலும் இது மிகவும் காம்ப்ளெக்ஸான ஒன்று அல்ல. இப்போது இதை எவ்வாறு சரியாக செய்வது என பார்க்கலாம். நாம் நமது கோடிற்கு செல்வோம். இப்போது எனக்கு புதிதாக சர்வீஸ் ஒன்றை தான் கிரியேட் செய்ய வேண்டும். நான் எதை கிரியேட் செய்ய வேண்டும்? நமது APIற்கு புதிய ப்ராடக்ட் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும். நான் இவ்வாறு ஒரு கமெண்ட்டை கொடுக்கின்றேன். add a product to the API. இப்போது நாம் இதை எழுதுவோம். இது மிகவும் கடினமானது அல்ல. நாம் இப்போது எழுதுவோம். இப்போது என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு தெரியும், நாம் போஸ்ட் ரிக்வெஸ்ட் ஒன்றை தான் அனுப்ப வேண்டும். நான் இங்கு ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்கிறேன். இந்த ஃபியூச்சர் மெத்தட் மூலம் நமக்கு இங்கு ப்ராடக்ட் ஒன்று ரிட்டர்ன் ஆகும். ஏனெனில் நீங்கள் டாக்குமெண்டேஷனில் கொடுத்து இருப்பதை பார்த்திருப்பீர்கள். இங்கு நாம் அனுப்பும் APIயின் அவுட்புட் விதத்தில் ப்ராடக்ட் ஒன்று ரிட்டர்ன் ஆகும். நமக்கு இதில் JSON-ஐ ப்ராடக்ட் விதத்தில் கன்வெர்ட் செய்ய முடியும். எதையும் ரிட்டர்ன் செய்யவில்லை என்றாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. நாம் இவ்வாறு ப்ராடக்டை ரிட்டர்ன் செய்வோம். இங்கு நான் ஆட் ப்ராடக்ட் என கொடுத்தேன். அடுத்து இங்கு ப்ராடக்டை பாஸ் செய்ய வேண்டும். அதாவது கண்டிப்பாக நான் ஆட் செய்ய போகும் ப்ராடக்டை இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். இங்கு நான் ப்ராடக்டாக பாஸ் செய்வது இந்த பாடியை ஆகும். அதாவது நாம் புதிதாக ஆட் செய்யும் ப்ராடக்டை இவ்வாறு பாஸ் செய்ய வேண்டும். இந்த ப்ராடக்டை தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு பாடியாக பாஸ் செய்கிறேன். அப்படியானால் இங்கு கண்டிப்பாக நான் ஆட் செய்யும் புதிய ப்ராடக்டை இங்கு பாஸ் செய்ய வேண்டும். இப்போது இங்கு ஸ்ட்ரிங் ஒன்று விதத்தில் URL-ஐ டிஃபைன் செய்வோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாம் ரிக்வெஸ்ட்டை அனுப்ப வேண்டிய URL எண்ட் பாயிண்டிற்கு உள்ளது. ஆட் நியூ ப்ராடக்ட் என்பதில் இங்கு இருக்கும் இந்த URL தான் நமக்கு தேவையானது. எனவே டேட்டாபேஸ் செட்டப் செய்யும் இவை அனைத்தையும் நாம் கஷ்டமாக கிரியேட் செய்ய முடியும். இந்த அனைத்து விடயங்களையும் உங்களுக்கு கூறினால் உங்களுக்கு இது காம்ப்ளெக்ஸாக இருக்கும் என்பதால் தான் நான் இங்கு ஃபேக் ஸ்டோர் ஒன்றை யூஸ் செய்கிறேன். எனவே இந்த ஃபேக் ஸ்டோரை யூஸ் செய்வது பற்றி அறிந்திருப்பது மிகவும் முக்கியம். இந்த விடயம் ஏன் முக்கியமானது என்பதை நான் உங்களுக்கு பின்னர் விளக்குவேன். இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இங்கு இதை மிகவும் காம்ப்ளெக்ஸாக மாற்றவும் முடியும். அதாவது ஃபேக் ஸ்டோர் ஒன்று இல்லாமல் கூட
நமக்கு தேவையான ரிக்வெஸ்ட்டை டம்மி ரிக்வெஸ்ட்டாக நமக்கு உருவாக்கக்கூடிய சர்வீசஸும் இருக்கின்றன. ஃபேக் ஏபிஐஸ் என்பவை ஏன் நமக்கு தேவைப்படுகிறது எனவும் நான் உங்களுக்கு அந்த செக்ஷன்ஸ்களிலிருந்து சொல்லித் தருவேன். அப்படியானால் நாம் டெவலப்மெண்ட் செய்யும் போது நமக்கு கண்டிப்பாக ஃபேக் ஏபிஐஸ் தேவைப்படும். நாம் முன்பு போலவே ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை கொடுப்போம். நாம் எரர் ஒன்றை கேட்ச் செய்து கொள்வோம். அதற்கு பிறகு எரர் ஒன்று வந்தால் நான் இவ்வாறு எரரை பிரிண்ட் செய்து எக்ஸெப்ஷனை த்ரோ செய்து கொள்கிறேன். இவ்வாறு இது கஷ்டமானது இல்லை. நான் எரரை பிரிண்ட் செய்து கொள்கிறேன். இவ்வாறு எரரை பிரிண்ட் செய்து கொண்டு ஃபெயில்டு டு ஆட் ப்ராடக்ட் என நான் எக்ஸெப்ஷனை த்ரோ செய்து கொள்கிறேன். ஏதாவது ஒரு எரர் வந்தால் இந்த எக்ஸெப்ஷன் தான் நமது அப்ளிகேஷன் பக்கத்தில் காட்டப்படும். இப்போது நான் ட்ரை செய்து கொள்ள வேண்டும். நான் போஸ்ட் ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்ப வேண்டும். என்னுடைய பாடியை நான் உருவாக்க வேண்டும். இங்கு இருக்கும் ப்ராடக்ட் தான் பாடி ஆகும். இங்கு இருக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு டாட் ஆப்ஜெக்ட் விதத்தில் பாஸ் செய்து கொள்ள முடியாது. நீங்கள் நன்றாக டாக்குமெண்டேஷனுக்கு சென்று பாருங்கள். எப்படியும் நான் இங்கு முன்பும் இதை பற்றி பேசினேன். இவ்வாறு நாம் கனெக்ஷன் மூலம் அல்லது இந்த ஏபிஐ மூலம் அனுப்பும் டேட்டா எந்த ஃபார்மட்டில் அனுப்ப வேண்டும்? JSON ஃபார்மட்டில் தான் அனுப்ப வேண்டும். நான் இந்த விடயங்களை நான் முன்பு பேசியிருந்தேன். நமது இரண்டாவது பாட்டில் இந்த விடயங்களை நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷனில் கற்றுக் கொடுத்தேன். அப்படியானால் அந்த விடயங்கள் இப்போது உங்களுக்கு புரியும். நாம் எவ்வாறு யூஸ் செய்து கொள்வது என்பதையே இப்போது நாம் பார்க்கிறோம். நான் இதற்கு முன்பு செய்ததைப் போல ஃபைனல் ரெஸ்பான்ஸை உருவாக்கி கொள்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? கண்டிப்பாக அவைட் ஆகும். HTTP என்ன மெத்தட்? நான் போஸ்ட் மெத்தட் ஒன்றை தான் ரன் செய்து கொள்ள வேண்டும். இதற்கு URL மட்டும் பாஸ் செய்தால் போதுமானது. நாம் பல விடயங்களை இதற்கு பாஸ் செய்து கொள்ள வேண்டும். நாம் நமது முதல் பேராமீட்டராக URI பாஸ் செய்து கொள்வோம். நான் இவ்வாறு URI ஜெனரேட் செய்து கொள்கிறேன். URI.pass நமது URL இதற்கு பாஸ் செய்து கொள்வோம். இதோ நான் URL உருவாக்கிவிட்டேன். கொமா ஒன்றை கொடுங்கள். அதற்கு பிறகு நான் ஹெடர்ஸை பாஸ் செய்து கொள்ள வேண்டும். இந்த ஹெடர்ஸை பாஸ் செய்து கொள்வது கண்டிப்பாக முக்கியமானது. இங்கு ஹெடர்ஸை உங்களுக்கு தேடிக்கொள்ள முடியும். நாம் இங்கு வந்தால் இதில் ஹெடர்ஸ் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது ஜாவா ஸ்கிரிப்டில் இருப்பதால் இங்கு ஹெடர்ஸை அவர்கள் தனியாக டிஃபைன் செய்யவில்லை. நமது டாட் மூலம் இதை செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு ஹெடர்ஸ் தேவை. நான் இங்கு ஹெடர்ஸை டிஃபைன் செய்து கொள்கிறேன். அதாவது இங்கு எமது கண்டென்ட் டைப் தான் ஹெடராக நாம் கொடுக்க வேண்டும். நான் இவ்வாறு கண்டென்ட் டைப்பை கொடுக்கின்றேன். நான் இங்கு கமா ஒன்றை கொடுக்கின்றேன். அப்போது உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். நான் இங்கு எனது ஹெடர் என்ன என காட்ட வேண்டும். நான் இங்கு ஹெடரின் கண்டென்ட் டைப்பை அப்ளிகேஷன் JSON என இவ்வாறு கொடுக்க வேண்டும். அப்படியானால் இது மிகவும் கஷ்டமானது இல்லை. நான் இங்கு ஹெடர் என்றால் என்ன என சரியாக உங்களுக்கு அடுத்த செக்ஷனில் சொல்லித் தருவேன். இப்போது நீங்கள் இந்த ஹெடரை கொடுங்கள். நீங்கள் காணலாம், ஹெடராக நாம் ஸ்ட்ரிங் மேப் ஒன்றை தான் கொடுக்க வேண்டும். அப்படியானால் இந்த ஹெடர் என்றால் என்ன என்பதையும் நீங்கள் இங்கு வாசித்து பார்க்க முடியும். பாருங்கள், இங்கு வாசித்து பார்ப்போம். Sends an HTTP post request with the headers and body to given URL. இங்கு இவ்வாறு கூறினால் சரியாக புரியாது. நீங்கள் இதை சற்று வாசித்து பார்த்தால் இது கண்டிப்பாக புரியும். அப்படியானால் ஹெடர் என்பது பெரிய கஷ்டமான விடயம் அல்ல. இந்த ஹெடரில் என்ன நடக்கிறது என்னவென்றால், இந்த ஹெடர் மூலம்தான் நான் என்னுடைய அப்ளிகேஷனுக்கு கூறுவேன். இது மிகவும் கஷ்டமானது இல்லை. நான் இங்கு மிகவும் சிம்பிளஸ்ட் வேயில் கூறுகிறேன். இதனை நீங்கள் மேலும் காம்ப்ளெக்ஸாக மாற்றிக்கொள்ளலாம். இதனை மிகவும் காம்ப்ளெக்ஸாக தேவையில்லை. இந்த ஹெடர் என்பது நமது அப்ளிகேஷனில் போஸ்ட் ரிக்வெஸ்ட் ஒன்றை செய்ய போகிறோம். நாம் கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்பும் பொழுது இந்த ஹெடர்ஸ் என்பதையும் பாஸ் செய்யவில்லை. அந்த கெட் ரிக்வெஸ்ட் மூலம் நான் டேட்டாவை பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் உங்களிடம் கூறினேன், இந்த REST APIs மூலம் நான் அனுப்பும்போது இங்கு ஸ்டேட்லெஸ் கனெக்ஷன் ஒன்று உருவாகிறது. இந்த ஸ்டேட்லெஸ் என்பது நாம் சர்வருக்கு அனைத்து டேட்டாவையும் ப்ரொவைட் செய்ய வேண்டும். நாம் ஏதாவது ரிக்வெஸ்ட் ஒன்றை செய்யும்போது நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸை கிரியேட் செய்யவும் ப்ரொசஸ் செய்யவும் தேவையான அனைத்து டேட்டாவையும் நாம் இவ்வாறு பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் காணலாம், இங்கு நாம் அதையே செய்கிறோம். அதாவது நான் இங்கு பாடி ஒன்றை பாஸ் செய்கிறேன். கண்டிப்பாக போஸ்ட் ரிக்வெஸ்ட் உடன் நான் பாடி ஒன்றை பாஸ் செய்கிறேன். இந்த பாடி என்றால் என்ன? இந்த பாடியின் டைப் என்ன என்பதையே நான் இங்கு கொடுக்கின்றேன். இந்த பாடியின் கண்டென்ட் டைப்
ஜேசன் டைப்பின் பாடி ஒன்றை அனுப்புகிறோம் எனதான் நான் இங்கு ஹெடருடன் தருகிறேன். இது மிகவும் கஷ்டமான விடயமல்ல. அடுத்து உண்மையில் பாஸ் செய்ய வேண்டிய டேட்டாக்களை நான் பாடியாக பாஸ் செய்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் பாஸ் செய்ய வேண்டியது இந்த ப்ராடக்டை ஆகும். இவ்வாறு டாட் ஆப்ஜெக்டாகத்தான் இந்த ப்ராடக்ட் தற்போது நம்மிடம் உள்ளது. இந்த டாட் ப்ராஜெக்டை நான் ஜேசனாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். ஏனெனில் நாம் ஜேசனாகத்தான் டேட்டாவை பாஸ் செய்கிறோம். அப்படியானால் எனக்கு சுருக்கமாக ஜேசனாக என்கோட் செய்து கொள்ள முடியும். என்கோட் என்றால் ஏதாவது டாட் ஆப்ஜெக்ட் ஒன்றை ஜேசனாக கன்வெர்ட் செய்தால்தான் நான் என்கோட் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஜேசன் ஒன்றை டாட்டாக மாற்றும் பொழுது நான் டீகோட் செய்ய வேண்டும். அதாவது ஜேசனை பிரித்து எடுக்க வேண்டும், டீகோட் செய்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த ப்ராடக்டை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாம் டு ஜேசன் அதாவது ஜேசனாக கன்வெர்ட் செய்ய மெத்தட் ஒன்றை இவ்வாறு நாம் உருவாக்கினோம். இவற்றை தான் நாம் பாடியாக பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், நாம் இவ்வாறு கட்டாயமாக ஏதாவது ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட் அல்லது புஷ் ரிக்வெஸ்ட் செய்யும்போது நாம் நமது ரிக்வெஸ்ட் மூலம் டேட்டாவை பாஸ் செய்ய வேண்டும். அதற்காக டேட்டாவை பாஸ் செய்யும் போது ஹெடர் விதத்தில் இந்த டேட்டா என்ன, எந்த வகையான டேட்டாவை நாம் பாஸ் செய்கிறோம் என நாம் நமது சர்வருக்கு சொல்ல வேண்டும். இல்லை என்றால் நமது பேக்கெண்டுக்கு நாம் சொல்ல வேண்டும். இப்போது உங்களுக்கு தெரியும், நாம் இவ்வாறு டேட்டாவை பாஸ் செய்த பிறகு இவ்வாறு ஏதாவது டேட்டா ஒன்று ரிட்டர்ன் ஆகும். இங்கு நாம் டாக்குமெண்டேஷனுக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், இவ்வாறு ஐடி ஒன்றுடன் ரிட்டர்ன் ஆகும் என உள்ளது. இந்த ரிட்டர்ன் ஆகும் விடயத்தை நாம் பிரிண்ட் செய்து கொள்வோம். நாம் முதலில் இந்த ரெஸ்பான்ஸில் ஸ்டேட்டஸ் கோடை பிரிண்ட் செய்து பார்ப்பேன். அதற்கு 200 வருகிறதா நாம் முதலில் பிரிண்ட் செய்து பார்ப்போம். இந்த ரெஸ்பான்ஸின் ஸ்டேட்டஸ் கோட் ஆகும். நான் இங்கு ரெஸ்பான்ஸின் ஸ்டேட்டஸ் கோடை இவ்வாறு பிரிண்ட் செய்து கொள்கிறேன். இவ்வாறு இது மிகவும் கடினமானது இல்லை. நான் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட் விதத்தில் இந்த ஸ்டேட்டஸ் கோடை பிரிண்ட் செய்ய முடியும். நீங்கள் இங்கு அடுத்த விடயத்தையும் செய்ய முடியும். அதாவது ரெஸ்பான்ஸில் பாடியையும் பிரிண்ட் செய்ய முடியும். இதை செக் செய்து கொண்டு நீங்கள் பாடியை பிரிண்ட் செய்ய வேண்டும். உண்மையில் இந்த ரெஸ்பான்ஸின் ஸ்டேட்டஸ் கோட் உங்களுக்கு தெரியும். இது 200 என்றால் இங்கு சரியாக டேட்டா ரிட்டர்ன் ஆகும். இங்கு 200 அல்லது 201 இருக்கலாம். ரெஸ்பான்ஸின் ஸ்டேட்டஸ் கோடானது 201 இருந்தாலும் இங்கு 200 கொடுத்தால் போதும். 201 அவசியமில்லை. எனவே இந்த 201 என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். ரெஸ்பான்ஸாக ஜேசன் டேட்டா ஒன்று இங்கிருந்து ரிட்டர்ன் ஆகும். இந்த ஜேசன் டேட்டா மூலம் புதிய ப்ராடக்ட் ஒன்றை உருவாக்கலாம். இல்லை என்றால் ப்ராடக்ட் ஒன்றை உருவாக்க தேவையில்லை. நான் நார்மலி பிரிண்ட் செய்து கொள்கிறேன். இங்கு ப்ராடக்ட் ஒன்றை உருவாக்க வேண்டுமென்றால் நான் சொல்லித் தருவேன். நினைத்து பாருங்கள், நாம் ரிட்டர்ன் ஆக வேண்டிய ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் நான் அதையும் உருவாக்க வேண்டும். நான் ப்ராடக்ட் ஒன்றை இவ்வாறு உருவாக்குகிறேன். உங்களுக்கு தெரியும், நாம் இதை பற்றி முன்பும் பேசினோம். எனக்கு ப்ராடக்ட் ஒன்றை உருவாக்க வேண்டும். இதுதான் நாம் ஆட் செய்த நியூ ப்ராடக்ட் ஆகும். இதை எவ்வாறு உருவாக்குவது? இவ்வாறு ப்ராடக்டாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். ப்ராடக்ட் ஃப்ரம் ஜேசன், அதாவது டு ஜேசன் இல்லை, ஜேசனிலிருந்து எனக்கு கன்வெர்ட் செய்ய வேண்டும். அப்படியானால் இப்போது உங்களிடம் இருக்கும் ஜேசன் டேட்டாவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? டீகோட் செய்ய வேண்டும். எதை டீகோட் செய்ய வேண்டும்? உங்களுடைய ரெஸ்பான்ஸ். அப்படியானால் இவ்வாறு உங்களுடைய ரெஸ்பான்ஸை நான் டீகோட் செய்கிறேன். ரெஸ்பான்ஸை நேரடியாக டீகோட் செய்ய முடியாது. ரெஸ்பான்ஸின் பாடியை நீங்கள் எடுக்க வேண்டும். ரெஸ்பான்ஸின் பாடியை தான் டீகோட் செய்ய வேண்டும். உங்களுக்கு இப்போது ப்ராடக்டை ரிட்டர்ன் செய்ய முடியும். உங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் செய்தாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. இங்கு உருவாக்கிய இந்த நியூ ப்ராடக்டை ரிட்டர்ன் செய்ய முடியும். ஆனால் இங்கு பிரிண்ட் செய்யக்கூடிய ரெஸ்பான்ஸ் எனக்கு வேண்டும். அதாவது நாம் எதிர்பார்க்கும் ரெஸ்பான்ஸ் உண்மையாக வந்ததா என பார்க்கலாம். நான் இங்கு ரெஸ்பான்ஸை பிரிண்ட் செய்கிறேன். ஏனெனில் ரெஸ்பான்ஸின் பாடியில் தான் டேட்டா உள்ளது. நான் இவ்வாறு ரெஸ்பான்ஸின் பாடியை பிரிண்ட் செய்கிறேன். சரியாக வந்தால் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலம்தான் உண்மையில் ரிட்டர்ன் ஆக வேண்டும். இந்த விடயங்கள் தான் நமக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டும். ஏனெனில் இது ஜேசன் பாடி ஆகும். அதைத்தான் நான் இப்படி பிரிண்ட் செய்கிறேன். ரெஸ்பான்ஸ் ஜேசனிலிருந்து வருகிறது. இதுதான் இந்த விடயம் சரியாக நடந்தால் அல்லது இது சரியாக நடைபெறாவிட்டால் நான் இங்கு எக்ஸெப்ஷன் ஒன்றை த்ரோ செய்கிறேன். மேலும் நான் இங்கு ஃபெயில்ட் டு ஆட் ப்ராடக்ட் என பிரிண்ட் செய்கிறேன். ஸ்டேட்டஸ் கோடையும் பிரிண்ட் செய்கிறேன். அதன் பிறகு நான் இவ்வாறு ரெஸ்பான்ஸின் பாடியையும் பிரிண்ட் செய்கிறேன். இங்கு நான் செய்தது இவ்வாறு ஃபெயில் ஆனால்
நான் இவ்வாறு ஃபெயில்டு ஆகியுள்ளது என பிரிண்ட் செய்கிறேன். ரெஸ்பான்ஸில் டேட்டாவையும் இவ்வாறு பிரிண்ட் செய்கிறேன். ரெஸ்பான்ஸின் பாடியையும் பிரிண்ட் செய்கிறேன் மற்றும் எக்ஸெப்ஷன் ஒன்றையும் த்ரோ செய்கிறேன். இப்போது இவ்வாறு தான் நாம் புதிய ப்ராடக்ட் ஒன்றை ஆட் செய்கிறோம். புதிய ப்ராடக்ட் ஒன்றை ஆட் செய்ய ஃபார்ம் ஒன்றினை உருவாக்கி இதை எவ்வாறு செய்வது என இப்போது பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஃபார்ம் ஒன்றை கிரியேட் செய்து புதிய ப்ராடக்டை ஆட் செய்யும் போது இங்கு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஒன்றை கிரியேட் செய்ய வேண்டும். நான் இங்கு புதிய ப்ராடக்டை ஆட் செய்ய ஃபார்ம் ஒன்றை உருவாக்குகிறேன். நான் இங்கு ஸ்க்ரீன்ஸுக்கு வந்து ஆட் ப்ராடக்ட் என ஃபார்ம் ஒன்றை உருவாக்குகிறேன். ஆட் ப்ராடக்ட் டாட். நான் இங்கு ஆட் ப்ராடக்ட் என்ற யூஐயை தான் இப்போது உருவாக்க வேண்டும். நீங்கள் GitHubக்கு சென்றால் இந்த யூஐ அனைத்தையும் தேடிக்கொள்ள முடியும். நாம் இங்கு ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் கொடுத்து இந்த விடயங்களை செய்து கொள்வோம். இது மிகவும் கடினமான விடயம் இல்லை. நாம் இங்கு ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்றை உருவாக்கலாம். இதற்கு நான் ஆட் ப்ராடக்ட் என கொடுக்கின்றேன். இது ஸ்டேட்ஃபுல் இல்லாவிட்டாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸ்டேட்லெஸ் விஜெட் மூலமாகவும் இதை செய்யலாம். இதற்கு நாம் ஆட் ப்ராடக்ட் என கொடுப்போம். இப்போது நமது API சர்வீஸுக்கு ஆப்ஜெக்ட் ஒன்றை உருவாக்குவோம். API சர்வீஸ். நாம் API சர்வீஸ் என ஆப்ஜெக்ட் ஒன்றை உருவாக்கினோம். இப்போது நாம் முன்பு செய்தது போல நமது ஃபீல்ட்ஸை உருவாக்கலாம். நாம் புதிய ப்ராடக்டை செய்யும்போது நாம் ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் உருவாக்க வேண்டியதால் நான் இவ்வாறு ஃபார்ம் கீ ஒன்றை உருவாக்குகிறேன். ஃபார்ம் கீ மற்றும் டைட்டில், ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன், இமேஜ் மற்றும் கேட்டகரி ஆகியவற்றை ஸ்டோர் செய்ய வேண்டும். நீங்கள் காணலாம், நான் ஐடி ஒன்றை எடுக்கவில்லை. ஏனெனில் ஐடியானது எனக்கு எனது APIயிலிருந்து அல்லது எனது சர்வரிலிருந்து தான் ரிட்டர்ன் ஆகும். ஐடியை கால்குலேட் செய்து ரிட்டர்ன் செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த ப்ராடக்ட் சரியாக அட் ஆனது என நாம் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு நான் கொடுக்கின்றேன். அடுத்து இங்கு நான் யூஐயை கொடுத்தேன். இந்த யூஐயை உங்களுக்கு தேடிக்கொள்ள முடியும். இங்கு நான் ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் சிலவற்றை தான் கொடுத்துள்ளேன். இது மிகவும் கடினமான விடயம் அல்ல. முதலில் இங்கு ஸ்கேஃபோல்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்கிறேன். அடுத்து நான் ஆப் பார் ஒன்றை கொடுக்கின்றேன். இந்த ஆப் பாரில் நான் டைட்டிலை கொடுக்கின்றேன். டைட்டிலாக நான் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். இங்கு நான் ஆட் ப்ராடக்ட் என கொடுக்கின்றேன். நாம் இதை சேவ் செய்வோம். அடுத்து பாடிக்கு நான் பேடிங் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். இவ்வாறு பாடிக்கு நாம் கட்டாயமாக பேடிங் ஒன்றை கொடுக்க வேண்டும். பேடிங் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். இங்கு நான் பேடிங் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றோம். எட்ஜ் இன்சர்ட்ஸ் மூலம் ஆல் டிரெக்ஷன்ஸில் 16 அளவுக்கு பேடிங்கை நான் கொடுக்கின்றேன். அடுத்து நாம் சைல்டை கொடுக்க வேண்டும். சைல்டாக நான் காலம் ஒன்றை கொடுக்கின்றேன். ஏனெனில் இப்போது எனக்கு ஃபார்ம் தான் தேவை. இவ்வாறு நான் காலம் ஒன்றை கொடுக்கின்றேன். முதலில் இவ்வாறு காலமை விட ஃபார்ம் ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் ஃபார்ம் ஒன்றை கொடுத்து அதனுள்ளே காலமினை கொடுக்கின்றேன். நீங்கள் ஃபார்மை கொடுக்கலாம். இங்கு ஃபார்மில் சைல்டு ப்ராப்பர்ட்டி இருப்பதை நீங்கள் காணலாம். ஃபார்மின் சைல்டாக நான் காலம் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். காலம் விஜெட்டுக்கு உங்களுக்கு சில்ட்ரனை பாஸ் செய்ய முடியும். இப்போது நாம் ஃபார்மை உருவாக்குவோம். இந்த ஃபார்முக்கு கட்டாயமாக ஃபார்ம் கீயை கொடுக்க வேண்டும். இங்கு கீ என்ற ப்ராப்பர்ட்டி இருப்பதை நீங்கள் காணலாம். உங்களுக்கு கீயாக நாம் கிரியேட் செய்த ஃபார்ம் கீயை பைண்ட் செய்ய முடியும். இல்லை என்றால் இங்கு ஃபார்ம் வேலிடேஷன் சரியாக வேலை செய்யாது. அடுத்து இங்கு நான் எனது டெக்ஸ்ட் ஃபார்மட் ஃபீல்டை, அதாவது நான் முதலில் ஃபீல்டை இவ்வாறு காப்பி செய்கிறேன். இதன் மூலம் நாம் டைட்டிலை என்டர் செய்கிறோம் என்பதை நீங்கள் காணலாம். நான் டெக்கரேஷன் ஒன்றை கொடுத்துள்ளேன். லேபிள் டெக்ஸ்ட் ஒன்றையும் நான் கொடுத்துள்ளேன். அதற்கு பிறகு அன்சேவ்டு மெத்தட் ஒன்றையும் கொடுத்துள்ளேன். வேலிடேட்டை நான் ஆட் செய்துள்ளேன். அதுதான் எனது டைட்டில். அடுத்து நான் இங்கு ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன், இமேஜ், URL, கேட்டகரி மற்றும் கொடுக்க வேண்டியவற்றை இவ்வாறு கொடுக்கின்றேன். அதனால் இது மிகவும் கடினமானது அல்ல. நீங்கள் GitHubக்கு சென்று இவற்றை தேடிக்கொள்ள முடியும். நான் மீண்டும் கொடுத்தவற்றை நான் மீண்டும் உங்களுக்கு காட்டுகின்றேன். இங்கு வந்த பிறகு டைட்டில் மற்றும் ப்ரைஸ் இருப்பதை நீங்கள் காணலாம். ப்ரைஸை இங்கு பாஸ் செய்ய, அதாவது அதை டபுளாக கன்வெர்ட் செய்து ஸ்டோர் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் காணலாம். இங்கு உள்ள வேல்யூவானது ஸ்ட்ரிங் விதத்தில் வருவதை நீங்கள் காணலாம். இந்த ஸ்ட்ரிங் ஆனது நலபிள் என்பதால் அதை நான் நன்னலபிளாக குறிக்க வேண்டும். அதை நாம் டபுள் விதத்தில் தான் உருவாக்க வேண்டும். ஏனெனில் நாம் ப்ராடக்டின் ப்ரைஸை டபுளாக டிஃபைன் செய்துள்ளோம். அதுதான் இங்கு உள்ள சிறப்பு.
மற்ற விடயங்கள் பெரும்பாலும் ஒரே மாதிரியானவை ஆகும். அனைத்தையும் ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் செய்ய போகிறோம். ஃபார்ம் வேலிடேஷன் எவ்வாறு கொடுத்துள்ளேன். இப்போது இவற்றை சேவ் செய்ய நான் எலிவேட்டட் பட்டன் ஒன்றை உருவாக்க வேண்டும். நான் இங்கு எலிவேட்டட் பட்டன் ஒன்றை உருவாக்குகிறேன். ஆன் பிரஸ்டை இப்போது எம்டியாக வைத்துக்கொள்வோம். முதலில் சைல்டு ப்ராப்பர்ட்டியை கொடுப்போம். இங்கு சைல்டு விதத்தில் நிறைய விடயங்கள் செய்ய தேவையில்லை. நான் இங்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். இதற்கு ஆட் ப்ராடக்ட் என கொடுப்போம். இங்கு கமா ஒன்றை கொடுக்கவும். கமா கொடுத்தால் ஃபார்மேட் செய்ய முடியும். அடுத்து இதை கன்ஸ்டன்ட்டாக குறிக்க முடியும். அடுத்து நாம் இதை கன்ஸ்டை 18.03 என இவ்வாறு கொடுப்போம். இப்போது நாம் உருவாக்கிய add new product மெத்தடை கால் செய்ய முடியும். ஆனால் முதலில் ஃபார்ம் வேலிடேஷன் சரியாக உள்ளதா என செக் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஃபார்ம் கீயின் கரண்ட் ஸ்டேட்டை பார்க்க முடியும். இதனை வேலிடேட் செய்ய முடியும். அடுத்து அனைத்து டீட்டெயில்ஸையும் சேவ் செய்ய முடியும். அதையும் ஃபார்ம் கீ மூலம் செய்ய முடியும். ஃபார்ம் கீயின் கரண்ட் ஸ்டேட் உங்களுக்கு நினைவில் இருக்கும். இதில் சேவ் என ஒன்று உள்ளது. சேவ் என இதை சேவ் செய்து கொண்டால் இங்கு unsaved மெத்தட் கால் ஆகி இந்த ஃபீல்ட்ஸுக்கு இந்த வேல்யூஸ் அசைன் ஆகும். அடுத்து உங்களுக்கு தெரியும், சேவ் செய்த பிறகு அந்த ஃபீல்ட்ஸுக்கு அசைன் ஆன வேல்யூஸ் மூலம் புதிய ப்ராடக்ட் ஒன்றை உருவாக்க முடியும். நான் இங்கு ப்ராடக்ட் ஒன்றை உருவாக்குகிறேன். இங்கு நியூ ப்ராடக்ட் என கொடுப்போம். இந்த விடயங்கள் எனக்கு தேவை. டைட்டிலுக்கு டைட்டில் பாஸ் செய்கிறேன். ப்ரைஸுக்கு ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன், இமேஜ் மற்றும் கேட்டகரி ஆகியவற்றையும் பாஸ் செய்ய வேண்டும். அடுத்து இதற்கு ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை கொடுக்கின்றேன். எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனால் நான் இப்போது அதை நான் கொடுப்பதில்லை. API சர்வீஸில் add product என்ற மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதற்கு ப்ராடக்டை பாஸ் செய்ய வேண்டும். அதாவது எனது நியூ ப்ராடக்டை இங்கு பாஸ் செய்தால் சரி. அதனால் இந்த விடயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். இங்கு ப்ராடக்ட் ஒன்றை ஆட் செய்த பிறகு அடுத்து நவிகேஷன் ஒன்றை உருவாக்க முடியும். அதாவது ப்ராடக்டை ஆட் செய்த பிறகு ஃபார்மில் க்ளோஸ் ஆகி மீண்டும் ஹோம் பேஜுக்கு செல்லும் வகையில் நவிகேஷன் உருவாக்க வேண்டும். இந்த வேல்யூவானது ரிட்டர்ன் ஆன பிறகு தேவையானவற்றை செய்ய முடியும். நவிகேட்டர் மூலம் நவிகேட்டர் டாட் பாப் செய்ய முடியும். இங்கு செய்தது புரியவில்லை என்றால் இதை பற்றி நாம் முன்பே பேசியிருந்தோம். இங்கு API சர்வீஸுக்கு ஆட் செய்தோம். இங்கு ஆட் செய்த பிறகு இதில் வேல்யூ ரிட்டர்ன் ஆன பிறகு தென் என்பது கால் ஆகும். தென் என்பது கால் ஆன பிறகு அதன் உள்ளே காணப்படும் கோட் ரன் ஆகும். அதாவது நவிகேஷன் மூலம் பாப் ஆகும். இந்த விடயங்களை மட்டுமே நாம் செய்ய வேண்டும். இப்போது நாம் பார்ப்போம். நாம் டீபக் கன்சோலையும் ஓப்பன் செய்வோம். நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகிறது என்று பார்க்க முடியும். நான் டீபக் கன்சோலை கிளியர் செய்து கொள்ள நான் இதை ரீஸ்டார்ட் செய்கிறேன். நீங்கள் காணலாம், நாம் இங்கு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை ஆட் செய்யவில்லை. அதையும் நாம் ஆட் செய்வோம். அப்போது இந்த விடயங்களை எளிதாக செய்ய முடியும். நாம் ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜுக்கு செல்வோம். நான் இங்கு மேலே வருகிறேன். மேலே வந்து பாடிக்கு மேல் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை ஆட் செய்வோம். எனக்கு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஒன்றுதான் தேவை. இங்கு ஆன்பிரஸ்டை நான் சரி செய்கிறேன். அதாவது ஆன்பிரஸ்டில் எனக்கு நவிகேஷன் ஒன்றை தான் செட்டப் செய்ய வேண்டும். நவிகேட்டர் டாட் புஷ் செய்யவும். கண்டெக்ஸ்ட் மற்றும் ரூட்டாக உங்களுக்கு தெரியும். மெட்டீரியல் பேஜ் ரூட் ஒன்றை தான் கொடுக்க வேண்டும். பில்டருக்கு கண்டெக்ஸ்ட் ஊடாக நமது கன்ஸ்ட் அட் ப்ராடக்ட் பேஜை இங்கு ரிட்டர்ன் செய்ய முடியும். அவ்வாறு தான் செய்ய வேண்டும். அடுத்து ஆன்பிரஸ்டுக்கு கீழே நாம் சைல்டு ப்ராப்பர்ட்டியை பாஸ் செய்வோம். நான் இங்கு ஐக்கன் ஒன்றை கொடுக்கின்றேன். கன்ஸ்ட் ஐக்கன், ஐக்கன்ஸ் டாட் நாம் அட் என்ற ஐக்கனை யூஸ் செய்வோம். நீங்கள் காணலாம், இங்கு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஆனது அட் ஆகி உள்ளது. நீங்கள் காணலாம், நாம் இதை கிளிக் செய்த பிறகு ஆட் ப்ராடக்ட் பேஜுக்கு செல்கிறது. இப்போது நாம் டீபக் கன்சோலை ஓப்பன் செய்வோம். உங்களுக்கு வியூ டேப்புக்கு வந்து டீபக் கன்சோலை ஓப்பன் இவ்வாறு செய்ய முடியும். டைட்டிலாக டெஸ்ட் என கொடுப்போம் மற்றும் ப்ரைஸாக 120 கொடுக்கின்றேன். டிஸ்கிரிப்ஷனாக நான் டெஸ்ட் என கொடுக்கிறேன். இமேஜ் URL-ஐயும் டெஸ்ட் என கொடுக்கின்றேன். இதற்கு சரியான டேட்டாவை உங்களுக்கு ஆட் செய்ய முடியும். ஆனால் நாம் இதை கற்றுக்கொள்ள செய்வதால் இந்த விடயங்களுக்கு டெஸ்ட் என கொடுத்து ப்ராடக்டை ஆட் செய்கிறேன். நீங்கள் காணலாம், ப்ராடக்டை ஆட் செய்த பிறகு நாம் கூறியவாறு ரிட்டர்ன் ஆகிறது. நம்மிடம் 20 ப்ராடக்ட்ஸ் இருந்தது.
புதிய ப்ராடக்ட் அட் ஆகி இவ்வாறு ஐடியானது 21ஆக ரிட்டர்ன் ஆகிறது. டைட்டில் ஆனது டெஸ்ட் விதத்தில் ரிட்டர்ன் ஆகிறது. ப்ரைஸ் 120. இவ்வாறு இன்டிஜர் வேல்யூவானது ரிட்டர்ன் ஆகி உள்ளது. டிஸ்கிரிப்ஷன் மற்றும் இமேஜ் இவ்வாறு சரியாக ரிட்டர்ன் ஆகியுள்ளது. இவ்வாறு தான் நமக்கு டாக்குமெண்டேஷனிலும் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் காணலாம், இஃப் யூ சென்ட் an object like the code above, it will return you an object with new ID. புதிய ஐடி ஒன்றும் ரிட்டர்ன் ஆகிறது. பட் nothing will insert to the database. அதாவது நாம் ஆட் செய்யும் இந்த ப்ராடக்ட் ஆனது நமது இந்த டேட்டாபேஸில் ஆட் ஆகாது. நீங்கள் காணலாம், நமது டேட்டாபேஸ் இங்கு எதுவும் மாறவில்லை. இந்த இமேஜஸ் நமக்கு இவ்வாறு எப்போதும் லோட் செய்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இந்த இமேஜஸ் நமக்கு கேட்ச் செய்து கொள்ள முடியும். இந்த விடயங்களையும் நான் உங்களுக்கு பிறகு சொல்லித் தருவேன். நமக்கு வரும் இந்த ரெஸ்பான்ஸ் மூலம் இது சரியாக ஆட் ஆகியதா என நமக்கு பார்த்து கொள்ள முடியும். நீங்கள் காணலாம், ரெஸ்பான்ஸ் ஆனது எனக்கு இப்போது இவ்வாறு பிரிண்ட் ஆகியுள்ளது. எனவே புதிதாக ஐடி ஒன்று இவ்வாறு 21ஆக மாறியுள்ளது என்பது நம்மிடம் தற்போதைக்கு உள்ள ப்ராடக்ட் 20க்கு நமது புதிய ப்ராடக்ட் ஆனது ஆட் ஆகியுள்ளது என அர்த்தம். இப்போது புதிதாக ப்ராடக்ட் ஒன்றை எவ்வாறு ஆட் செய்வது என உங்களுக்கு புரிந்து இருக்கும். அப்படியானால் இந்த செக்ஷனில் இந்த விடயங்களை மட்டும்தான் பேச தேவையாக இருந்தது. உங்களுக்கு நமது API சர்வீஸை எவ்வாறு எழுதுவது என இப்போது புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன். எவ்வாறு போஸ்ட் ஒன்றை எவ்வாறு ரிக்வெஸ்ட் செய்வது என நாம் கண்டோம். அதற்கு ஹெடர்ஸ் விதத்தில் கூறும்படியில் நாம் பாஸ் செய்யும் டேட்டா என்ன டைப் என பாஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஸ்டேட்லெஸ் என்பதால் நாம் ஒவ்வொரு டேட்டா ஒன்றையும் நமது சர்வருக்கு ப்ரொவைட் செய்ய வேண்டும். அதனால்தான் நாம் ஹெடர்ஸ்களையும் பாஸ் செய்ய வேண்டும். கண்டிப்பாக ஹெடர்ஸ்களை கண்டென்ட் டைப்பை அப்ளிகேஷன் JSON விதத்தில் நீங்கள் பாஸ் செய்ய வேண்டும். எனவே அதுதான் மிகவும் முக்கியமானது. அதற்கு பிறகு பாடி மூலம் நாம் அனுப்பும் டேட்டாக்களை கண்டிப்பாக சரியாக மேனேஜ் செய்ய வேண்டும். அதன் பிறகு அதை நாம் டாட் ஆப்ஜெக்டாக அனுப்ப முடியும். நாம் அதை JSON-ஆக கன்வெர்ட் செய்து அனுப்ப வேண்டும். அதனால் அந்த விடயங்களை நான் உங்களுக்கு முன்பும் கூறியிருந்தேன். அதனால் இந்த கோடை நீங்கள் முழுமையாக ஆக்சஸ் செய்ய முடியும். உங்களுக்கு ஏதாவது மீண்டும் ரீசெக் செய்ய வேண்டும் என்றால் நாம் இந்த ரெபோசிட்டரிக்கு செல்லும் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கின்றோம். கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை எவ்வாறு அனுப்புவது என இப்போது நமக்கு தெரியும். மற்றும் இப்போது போஸ்ட் ரிக்வெஸ்ட் ஒன்றை எவ்வாறு அனுப்புவது எனவும் தெரிந்து கொண்டோம். இப்போது எனக்கு என்னிடம் இருக்கும் ப்ராடக்ட் ஒன்றை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், அப்டேட் செய்ய வேண்டும் என்றால் நாம் புட் ரிக்வெஸ்ட் ஒன்றை தான் செய்ய வேண்டும். அப்படியானால் நாம் அடுத்த செக்ஷனில் எவ்வாறு ப்ராடக்ட் ஒன்றை அப்டேட் செய்வது என பார்ப்போம்.